பிடிச்சிருக்கா? ஸோ இதுதான் ரூமோட கம்ப்ளீட் வியூங்க. மவுண்டெயின், கிரீனரி அந்த மாதிரி தான் இருக்குங்க. இதில் வந்து நிறைய என்னால் வந்து பார்க்க முடியுது. நிறைய இந்த குட்டி குட்டி ஆரஞ்சு பிளான்ட்றாங்க. இந்த சைடு பெட்டு, டிவி, அப்புறம் வந்து மேலே ஒரு யூனிட் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ புட்டுங்க. ஸோ கேரளா ஸ்டைலில் புட்டு. இங்கே ஆல்ரெடி அஜுல் வந்து பூரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லெக் பீஸ் பீஸ்லாம் பாருங்கள், எப்பண்டா விளையாடுவோம். ஒரு 12 பீப்புள் ஒரே ரூமில். கிளைமேட் மட்டும் செம கிளைமேட்டுங்க. ஏற்கனவே வந்து இது தாங்க நம்ம தங்கியிருக்கிற ரூமு. ஸோ இதுதான் நம்ம தங்கியிருக்கிற ரூம். இது வந்து ஒரு யூரோப்பியன் பாட் கான்செப்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஸ்டேயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஸோ வாங்க, நான் வந்து அப்படியே உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் ரூமோட கம்ப்ளீட் வியூங்க. ஸோ வரிசையாக இந்த ரோவில் வந்து எல்லா ரூம்ஸுமே இந்த யூரோப்பியன் பாட் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. தெரியுதாங்க? பட் ஆனால் வந்து ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் நடுவில் நிறையா ஸ்பேஸு. அந்த ஸ்பேஸ்க்கு நடுவில் கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு, அப்புறம் வந்து சில்ட்ரன் ப்ளே ஏரியா, இது எல்லாமே இருக்குது. ஸோ ரூம் மட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த ரூமுக்காண்டியே தான் இந்த ஸ்டேயை நம்ம எடுத்தது. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போவோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வளைவாக தெரியுதா? நல்ல ஒரு வளைவாக தெரியுதா? உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது தாங்க நம்ம ரூமு. ஸோ நுழைஞ்ச உடனே ரைட்டில் பாத்ரூம் இருக்குது. இங்கே ஒரு டேபிள், அப்புறம் அந்த ஹேங்கர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்களேன், இந்த சைடு வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு பெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கிங் சைஸ் பெட்டோட கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த ஃபினிஷ்லாம் பாருங்களேன், ஒரு வுட்டில் ஒரு பாயில் ஃபினிஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரூமோட இன்னொரு ஸ்பெஷல் வந்து நமக்கு வந்து 2 ஸ்பேஸுங்க. கீழே மேலே தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே உள்ளே காட்டுறேன் பாருங்கள். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. அதுக்கு எப்படி போகலான்னா லேடர். இந்த லேடருமே பாருங்களேன், அப்படியே ஒரு ஃபோல்டபுள் லேடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே ஏறி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ரூமுக்குள்ளேயே ஒரு சின்ன அடுத்த ஃப்ளோர் கொடுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கங்க. ஸோ வந்து கீழே ஒரு கிங் சைஸ் பெட்டு கொடுத்த மாதிரி, மேலேயும் அந்த மாதிரி ஒரு சைஸ்க்கு நமக்கு பெட் இருக்குது. நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு 3 பேர் படுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் தெரியுதா உங்களுக்கு. மெயினாக வந்து இப்போ வந்து உங்களால் அந்த நம்மளோட பில்டிங், அதாவது இந்த ரூமோட ஸ்ட்ரக்சர் நல்லா தெரியும் பாருங்கள். நம்ம வெளியில் பார்த்தோம்ல, அதை வந்து இங்கே சூப்பராக பார்க்கலாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த யூரோப்பியன் பாட் ஸ்டைல் அப்படின்பாங்க. மேலே ஒரு ஏறி படுத்தாலும் ஒரு 3 பேர், கீழே ஒரு 3 பேர். ஸோ இதுதாங்க கம்ப்ளீட் ஒரு ரூமோட டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு பெட்டு, டிவி, அப்புறம் வந்து மேலே ஒரு யூனிட் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு இங்கே ஒரு பால்கனி இருக்குது. அதையும் நம்ம இப்போ போய் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு நல்ல இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மாடலுங்க. டே டைமில் நல்லா வந்து ஹீட் உள்ளே வரும். அதே டைமில் நைட் வந்து அவ்வளோ ஒரு சில்னஸ் இருக்குங்க. ஒரு ரூமுக்கு, அதாவது நம்ம ஸ்டே பண்ணுற ரூமுக்கு முக்கியமே வந்து நல்ல ஒரு டாய்லெட் இருக்கணுங்க. இங்கே டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டாய்லெட் பாருங்கள். டாய்லெட்டில் ஒரு மிரர், ஒரு வாஷ் பேஷின், அப்புறம் வந்து கமோட் இருக்குது, அப்புறம் வந்து ஷவர் இருக்குது. மெயினாக வந்து இவங்ககிட்ட வந்து 24/7 ஹாட் வாட்டர் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு கண்டிப்பாக ஹாட் வாட்டர் தேவைங்க. இந்த மாதிரி ஒரு ரூமில் நமக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான அட்வான்டேஜுங்க. நம்ம ஃபேமிலியோட கிட்ஸோட வரும்போது தங்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது பாருங்களேன். நமக்கு ஒரு ரூம் எடுத்தாலே கீழேயும் ஒரு ரூம் கிடச்ச மாதிரியும் ஆயிடுது, மேலேயும் ஒரு ரூம் கிடச்ச மாதிரி ஆயிடுது. தெரியுதாங்க இந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது உண்மையிலே ஒரு சூப்பரான டிசைன் தாங்க. கிட்ஸுக்கு தாங்க இந்த ஸ்டூடியோ ரூம் மாதிரி மேலே கொடுத்துருக்கிறது. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நல்லா இருக்கா மேலே பெட்டெல்லாம்? இந்த ரிசார்ட் பேர் என்னது? பிடிச்சிருக்கா? ஓகே. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டே வர்றதுக்கு காரணமே நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும்னு தான். ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நம்மளோட ரூமில் கண்டிப்பாக வந்து பால்கனி இருக்கணுங்க. ஸோ பால்கனியை திறந்து அப்படியே வெளியில் பார்ப்போம். நல்ல ஒரு பெரிய பால்கனிங்க. நல்ல ஒரு பெரிய பால்கனி. நல்லா சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. கிட்ஸுக்கெலாம் வந்து ஒரு தொந்தரவும் இல்லை. எனக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாக மவுண்டெயின், க்ரீனரி அந்த மாதிரி தான் இருக்குங்க. இதில் வந்து நிறைய என்னால் வந்து பார்க்க முடியுது. நிறைய இந்த குட்டி குட்டி ஆரஞ்சு பிளான்ட்ஸு, அப்புறம் இங்கே விளையக்கூடிய சின்ன சின்ன ஃப்ரூட்டு பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த சைடு ஆப்போசிட்டில் பாருங்களேன்,
ஆப்போசிட்டில் கம்ப்ளீட்டாக மவுண்டெயின்ஸ் தாங்க. மவுண்டெயின்ஸ் தான் சுற்றி இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் ரூமில் இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்க்குற இடங்கள் ஃபுல்லாக வந்து க்ரீனரியாக தான் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து இது வந்து என்கிட்ட கேட்டால் ஒரு மலையோடு சேர்ந்த ஒரு டென்ஸ் ஃபாரஸ்டான பகுதி தாங்க. இந்த பகுதிக்குள்ளே உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டே அமைஞ்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிளைமேட் இது எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான பிளேஸுங்க. செக்இன் பண்ணுற ரூமு இன்றைக்கி நைட்டு வந்து நமக்கு இங்கே தான் ஸ்டே. ஸோ வாங்க நான் வந்து அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறேங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு இவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுக்குறாங்க. என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபேமிலியோடு வர்றவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ஸ்பாட்டுங்க. என்ன அப்படின்னா கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ப்ளே ஏரியா இருக்குது. நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் பாருங்கள் எப்பண்டா விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போ விளையாட ஆரம்பிச்சாச்சு. இங்கே வந்து இன்னொரு ஸ்லைடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ரூம்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி இடங்கள் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு, ஸோ யூஸ்வலாக மார்னிங் 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகுதுங்க. இப்போ 9 o'clock ஆகிட்டு நாங்கள் வந்து எல்லாருமே ரெடி ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ புட்டுங்க. ஸோ கேரளா ஸ்டைலில் புட்டு. இங்கே ஆல்ரெடி அஜுல் வந்து பூரி சாப்பிட்டுருக்காங்க, கடலைக்கறி, அதுக்கப்புறம் வந்து இது பொட்டேட்டோ மசாலா கொடுத்துருக்காங்க, பூரி. இது எல்லாமே இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு ஹாட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அனுப்பியா சாப்பிடுமா? ஹாய். ஸோ பூரி தான் நான் எடுத்துருக்கேங்க. புட்டு எடுக்கலாம். அடுத்து நல்லாயிருக்கு. பூரி வந்து நல்லா கிறிஸ்பாக, அதுமாதிரி இந்த பூரி மசாலாவில் கேரட் எல்லாம் போட்டு சேர்த்து சாப்பிட்றதுக்கு மெயினாக இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்ற சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேரளானாலே இந்த கடலைக்கறி தாங்க. ஸோ இந்த கடலைக்கறி மசாலாவும் பூரிக்கு லைட்டாக வச்சு எடுத்து பார்ப்போம். அனபியா புட்டு சாப்பிட்றா. அதையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? புட்டு எப்படி இருக்கு? அம்மா என்ன சாப்பிட்றீங்க? பொட்டேட்டோ ஃப்ரை. அஜுல் பூரி ஃபுல்லாக சாப்பிட்றணுன்னா நல்லா இருக்கா பூரி? ஸோ ஃபேமிலியாக சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்பேஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களோட இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க. ஏன்னா வந்து இவங்களோட ஃபுட்டு எல்லாமே வந்து நல்லா ஒரு ஹோம்லியாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு கிட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அனபியா டீ குடிக்கிறா. அஜுல் என்ன குடிக்க? பூஸ்ட்டு. ஸோ எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லேயே அவங்க வந்து டீயும் கொடுத்துட்றாங்க. ஸோ டீயை குடிச்சிட்டு நாங்கள் வந்து அப்படியே சைட் சீங்க்கு இன்றைக்கி கிளம்பிடுவோங்க. ஸோ இன்றைக்கி வந்து காந்தலூரில் அவுட்டிங்லாம் போயிட்டு வந்து திருப்பி நாங்கள் வந்து ரிசார்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ லஞ்ச் வெளியில் சாப்பிட்டுட்டோம். இப்போ டின்னர் இங்கே ரெடி ஆகிட்டேன். இங்கே டின்னர் வந்து இங்கே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ டின்னர் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து நம்ம வந்து வெளியில் நம்ம டைனிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கே வந்து முடியல. அவ்வளோ வந்து மிஸ்டாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரிசில், ரொம்ப பெரிய மழை இல்லை, பட் ட்ரிசில் ஆகிட்டே தாங்க இருக்குது. கிளைமேட் மட்டும் செம கிளைமேட்டுங்க. ஏற்கனவே வந்து இங்கே சரியான குளிர், அதில் இப்போ வந்து மழை வேற பெய்யுது. நல்ல வேளை நம்ம காரில் குடலாம் இருந்துச்சு. நைட் வியூவில் இந்த ரிசார்ட் வந்து ஆக்சுவலாக சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து மழை பெய்யுது, அடுத்து ரொம்ப மிஸ்டியாகவும் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டின்னருக்கு வந்து பார்பிக்யூ கேட்டிருந்தோம். ஸோ பார்பிக்யூ இருக்குது, சாலட் இருக்குது. அதில் என்னமா இருக்குது? அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ சப்பாத்தி இருக்குது, சாலட் இருக்குது. அப்படியே ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஃபுட் ஆர்டர் வந்து வெள்ளின் அட்வான்ஸே வாங்கிடுவாங்க. அப்புறம் வந்து ஒரு அரௌண்ட் 8 o'clock to 8:30 ரெடி பண்ணுறாங்க. ஸோ எக் ரோஸ்ட்டு, சப்பாத்திக்கு எக் ரோஸ்ட் கேட்டிருந்தோம். அப்புறம் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வெஜ் ஃப்ரைட் ரைஸ்.
அஜலுக்கு சிக்கன் வச்சா லெக் பீஸ் வைக்குமா? லெக் பீஸ். ஸோ பார்பிக்யூ சிக்கன் நல்லா ஊறி இருக்குன்னு நினைக்கிங்க. பிச்ச உடனே சூப்பராக வருது. ஸோ இன்றைக்கி வந்து பார்பிக்யூ அப்படியே ஆனியனோட எடுப்போம். அஜல் எப்படி இருக்கு சொல்ல மாட்டேன். காட்டு தூக்கி காட்டு. அனுப்பியா சாப்பிடு. உண்மையில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு என்ன பண்ணாலுமே டக்குன்னு ஆறி இருக்குங்க. ஆன் பண்ணிட்டேன். நம்ம வந்து சப்பாத்தியும் எக் ரோஸ்ட்டும் கேட்டிருந்தோங்க. ஸோ கேரளா ஸ்டைல் எக் ரோஸ்ட்டு சப்பாத்தி வந்து நல்லா பிக்கிறதுக்கே சாஃப்டாக தான் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. மெயினாக வந்து எல்லாமே இவங்க வந்து அப்பப்போ ஆர்டர் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுறதுனால சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்பிக்யூ எப்படி இருந்துச்சு அனபியா? சாப்பிட்றியா? பாருங்கள், அதாவது சிக்கனோட அவுட்ரு கோட்டிங் மட்டும் எடுத்து சாப்பிட்டுருக்கானா. சரி சாப்பிட்டு அதே ஃபுல்லாக சாப்பிட முடியும். நிறைய இப்படி சூடு ஆறிட்டோ, மற்றபடி டேஸ்ட் ஓகே. சூடு ஆறிட்டு டின்னர் வந்து நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ மெயினாக வந்து இவங்களோட டைனிங் ஸ்பேஸு அவங்க ரூம்க்கும் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி தான். பட் இங்கே வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு பக்கத்துலேயே கிச்சனில் இருந்து உங்களுக்கு சுட சுட கொடுத்துட்றாங்கங்க. பிரம்மாரம் ரிசார்ட்டில் உங்களுக்கு வந்து குரூப் ஸ்டேயும் இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 பீப்புள் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே நல்லா ஒரு குயின் சைஸ் பெட் 2 ஆக்குபென்ட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ 1 2 3 4 இங்கே ஒரு இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 பெட்ஸுக்கு வந்து நல்லா ஒரு வென்டிலேட்டடான ஒரு ரூமு. டாமெண்ட்ரி ரூம் மாதிரி ரொம்ப இறுக்கி பிடிச்ச ரூம் கிடையாதுங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட பெர் ஹெட்டுக்கு உண்டான ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கேருந்து பாருங்களேன், சூப்பர் வியூ, நல்ல வியூ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குரூப் ஸ்டேயாக, அதாவது இது ஃபேமிலியாக வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு குரூப் ஸ்டேக்குமே இந்த இடம் இருக்குங்க. ஸோ ஓவராலாக என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டேங்க, சூப்பரான ஆம்பியன்ஸ், சூப்பரான ஃபுட்டு எல்லாமே இவங்கள்ட்ட பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இவங்கள வந்து நீங்கள் டேரெக்டாகவே புக்கிங் பண்ணலாம். booking.comல இருக்குது. எல்லா வெப்சைட்ஸ்லையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். பிரம்மாரம் ரிசார்ட்ஸ் இதோட முக்கியமான லேண்ட்மார்க் என்ன அப்படின்னா, ஸோ காந்தலூரில் ஸ்பெஷலே வந்து ஜீப்பில் வந்து ரவுண்ட் அடிக்கிறதாங்க. ஸோ ஜீப் வந்து எப்போவுமே வந்து காந்தலூர் வியூ பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ பிரம்மாரம் வியூ பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தாங்க. ஒரு 300 to 500 மீட்டர்ஸ் வாக்கபிளில் தான் இந்த பிரம்மாரம் ரிசார்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ பிரம்மாரம் வியூ பாயிண்ட் அதுதான் இதோட மெயின் லேண்ட்மார்க். எக்ஸாக்ட் லொக்கேஷனும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. ஸோ இந்த ரிசார்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.